உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய தனகாரகன்னு சொல்லக்கூடிய வியாழன் முழு சுபகிரகம் தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாரு. அதே ஒரு சிறந்த ராஜயோகம் தான். அதாவது யோகஸ்தானாதிபதி தனகாரகனாவும் அவரே வந்து அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் ஒரு அணைகட்டி உங்களுக்கு வர வேண்டிய யோகங்கள தடுத்து வச்சுக்கிட்டு இருந்த கிரக சூழல்கள் வந்து உடைஞ்சு, தகர்ந்து உங்களுக்கான யோகங்கள் நெருங்கி வந்துருச்சு அப்படின்றத தான் சொல்லணும். 2026ஆம் ஆண்டுல நீங்க ரொம்ப சுமூகமா, அதாவது என்னடா நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகுது. அதாவது உங்களோட தொழில எக்ஸ்பேண்ட் பண்றது, அ ஊர் இடமாற்றம், தொழில் மாற்றம், வெளிநாடு போற யோகங்கள் இது எல்லாமே கூட உண்டு. உங்க தொழில தைரியமா, சந்தோஷமா நீங்க வந்து பெரிய நகரங்களுக்கு கொண்டு செல்லலாம். இதன் மூலியமாலாம் பெரிய வளர்ச்சிய நீங்க அடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கண்டிப்பான முறையில ஐயா சொன்ன மாரி முருக வழிபாடு ரொம்ப அவசியமானது தான். முருகன் தான் உங்களுடைய ராசிநாதன், செவ்வாய்க்கும் அதிபதி அவர்தான். முருகன எப்பயும் எப்பயும் பிடிச்சுக்கோங்க. அது போக நீர்நிலை சார்ந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்கள் போங்க, சிவாலயங்களுக்கு போங்க. பொருளாதாரமும், உங்களோட மன நிம்மதியும் கூடும். மனச ஜெயிச்சுட்டீங்க, விருச்ச ராசிக்காரன் தன்னோட மனச கண்ட்ரோல் பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் வாழ்க்கை ஜெயிச்ச மாரி. மன மனச ஜெயிக்கிறவன் எப்பயுமே யாரா இருந்தாலும், எந்த ராசியா இருந்தாலும், அவன் வாழ்க்கையில வெற்றி வந்து ரொம்ப எளிதா ஆயிடும். இங்க விருச்ச ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே மனசு தான்.